வெல்கம் டு விஷைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஸோ நம்ம விஷைன் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுடைய, அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, அப்ளை லிங்க்குமே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதோடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதாவது டுடே செப்டம்பர் 4லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து நமக்கு பேஸ் பண்ணி இருக்கும். செப்டம்பர் 8லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ டெட்டு பேப்பர் 1, அப்புறம் டெட்டு பேப்பர் 2 உடைய சயின்ஸு தனியாக டெஸ்ட் நடக்கும், டெட்டு பேப்பர் 2 உடைய சோசியல் சயின்ஸ் தனியாக டெஸ்ட் நடக்கும். அதாவது பேப்பர் 1க்கு வந்து தனியாக டெஸ்ட் நடக்கும். பேப்பர் 2வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ஸோ சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸுன்னு 2 பேப்பர் இருக்குது இல்லையா. சயின்ஸுக்கு தனியாக டெஸ்ட் நடக்கும், சோசியல் சயின்ஸுக்கு தனியாக டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஸோ இதோடைய ஷெடியூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேப்பர் 1உடைய டெட்டு பேப்பர் 1உடைய ஷெடியூல் சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் ஷெடியூல் வந்து இது உள்ளே இருக்கும். ஸோ டேட்டு, செஷனு, டைமிங் டீட்டெயில்ஸு எல்லாம் வந்து கொடுத்துருவோம். ஈஸி டு ஃபாலோ லே அவுட் ஃபார் குயிக் ரெஃபரன்ஸ், அதாவது என்னென்ன புக்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு ஷெடியூலாக மட்டும் இருக்காது, ஒரு வேர் டு ஸ்டடியாகவுமே இருக்கும், ஓகேவா. ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த டாபிக் மட்டும் படிங்கன்னு கொடுப்பாங்க, இதை நீங்களாக தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஷெடியூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாபிக்ஸும் கொடுத்துட்டு ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேர் டு ஸ்டடியுமே கொடுக்குறோம் சரியா. ஸோ டெய்லி ப்ரிப்ரேஷன், அதாவது டெய்லி என்னென்ன படிக்கணும் அண்டு என்னென்ன டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 4, அதாவது 4 நாள் படிக்கணும். 5வது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு, ஓகேவா. 4 டேஸ் வந்து ரீடிங், 5th டே வந்து டெஸ்ட்டு. ஸோ என்னென்ன டாபிக் ஒரு நாளும் படிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். டோட்டலாக நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 டெஸ்ட் இருக்கும். அண்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 ஃபுல் மார்க் வந்து இருக்கும் நமக்கு சரியா. ஸோ ஒரு 2 டேஸ் கேப்பில் கடைசியாக நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி முடிகிற மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டுமே நமக்கு இருக்கும். ஸோ பேப்பர் 1உடைய கம்ப்ளீட் ஷெடியூலை பாருங்கள். ஸோ டே 1 அண்டு டே 2, அதாவது நம்ம செப்டம்பர் 4லேருந்து நம்ம இன்னையிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 4 அண்டு 5 இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷு, தமிழ், அப்புறம் வந்து மேக்ஸ்ன்றது இருக்காது, அதனால் இங்கே நம்ம இல்லைன்னு போட்டிருக்கோம். அப்புறம் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 5, 4, 17, 19 அப்படின்றது எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றதுமே நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து சோசியல், ஓகேவா. இது பேப்பர் 1ன்றதுனால நமக்கு தமிழ் வரும், தமிழில் வந்து ஒரு 30 கொஸ்டின் எக்ஸாமில் சொல்கிறேன் நான். இங்கிலீஷ் ஒரு 30 வரும், மேக்ஸ் வந்து ஒரு 30 வரும், அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 30 வரும். அண்டு வந்து சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே கலந்து, சயின்ஸு அண்டு சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே கலந்து ஒரு 30 வரும். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒன்றுத்துலேயுமே வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போடுறோம். அதாவது இப்போ இங்கிலீஷு, அப்புறம் வந்து தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ், இதில் வந்து இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸும், தமிழ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸும், அண்டு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, ப்ளஸ் சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா 120 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா. இதில் வந்து 150 கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமாக படிக்க முடியாது, போர்டனாக இருக்குன்றதுனால ஒரு சில டெஸ்ட்டில் வந்து 3 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில டெஸ்ட்டில் 4 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து 3 and 4 நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 படிச்சுட்டு டே 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் நம்பர் 1 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரியுமே நமக்கு ஃபுல் ஷெடியூல் இருக்கும் சரியா. ஸோ டே 6ல் வந்து 6 and 7, டேட் 6 and 7 செப்டம்பர் 9, 10ல் வந்து 7, 8, 9 இயல் தமிழ் வந்து இயல் 7, 8, 9 படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம தமிழ் படிக்கும்போது அந்த நூல்வெளிகள், அப்புறம் வந்து இலக்கணம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டுமே போதும், ரொம்ப டெப்த்தாலாம் உள்ளே போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸுமே விஷைன் அகாடமியில் போய்கிட்டு இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஷெடியூலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம கடைசி லாஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட்டு 13 டே 65ல் நடக்கும், நவம்பர் 6ல் வந்து முடியுது, ஓகேவா. அண்டு நவம்பர் 8 அண்டு 10ல் வந்து நமக்கு 2 மார்க் இருக்கும். ஸோ நவம்பர் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நவம்பர் 15 வந்து நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஷெடியூல் அப்படின்றது. இது வந்து பேப்பர் 1க்கு, ஓகேவா. ஸோ அடுத்து பேப்பர் 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் ஷெடியூல், இப்போ வந்து பேப்பர் 1உடைய ஷெடியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2க்கும் இருக்கும், பேப்பர் 2 சயின்ஸுக்கும் இருக்கும், பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கும் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து சோசியல் படிக்க மாட்டாங்க, சோசியல் ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் படிக்க மாட்டாங்க.
அப்போ அவங்களுக்குமே இங்கிலீஷு தமிழ் வரும். இது ரெண்டுமே காமன் தான். தமிழ் இங்கிலீஷ் காமன் தான், மேக்ஸுமே காமன் தான் அவங்களுக்கு. பட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டாப்பிக்ல இருந்து மட்டுமே 30 கொஸ்டின்ஸ் வரும். புரியுதுங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டர்னே தான், தமிழில் 30 வந்துடும். இது நான் பேப்பர் 2க்கு சொல்கிறேன். ஓகேவா? பேப்பர் 2 சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழில் ஒரு 30, இங்கிலீஷில் ஒரு 30 வருது அப்படின்னா சயின்ஸில் ஒரு 30 வந்துடும். அப்புறம் சைக்காலஜி அதாவது சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஒரு 30 வந்துடும். ஆக மொத்தம் 120 வரும். ஓகேவா? இதுவே சோசியல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதே தமிழில் 30 கொஸ்டின் தான், இங்கிலீஷில் 30 கொஸ்டின் தான், சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொஸ்டின், சயின்ஸ்ன்ற சோசியல் சயின்ஸில் 30, சோசியல் சயின்ஸில் 60 கொஸ்டின் வந்துடும். சரியா? சோசியல் சயின்ஸில் 30 கொஸ்டின், அப்புறம் சைக்காலஜியில் 30 கொஸ்டின். ஓகேவா? டோட்டலாக 120 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதோடைய டெஸ்ட் 2 உடைய ஷெட்யூல் பாருங்கள். டெஸ்ட் 2 சயின்ஸ் உடைய ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் 2 உடைய சயின்ஸ் உடைய ஷெட்யூல். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், தமிழ் படிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் வந்து சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் மட்டுமே வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக நமக்கு 120 கொஸ்டின் வரும். சைக்காலஜி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எல்லாத்துலேயுமே 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துடும். அதை நம்ம ஷெட்யூலில் கொடுக்கல. பட் சைக்காலஜி இருக்கணுன்றதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு 30 கொஸ்டின், அது என்ன டாப்பிக்ன்றதையே நம்ம வந்து எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப்பில் இன்டிமேட் பண்ணிவிடுவோம். சரியா? நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ டே 5 வந்து டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது நமக்கு இந்த ஷெட்யூல் வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து பேப்பர் 1 ஷெட்யூல், அப்புறம் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் உடைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஷெட்யூலுமே நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 8 டே 9 இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 65 டேஸில் வந்து நமக்கு இந்த ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஓகேப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்யூல் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு பேஸ் பண்ண நமக்கு கம்ப்ளீட் ஷெட்யூல் இது. ஸோ டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 82 மார்க் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ஈஸியாக வந்து 100+ எடுக்கலாம். இப்போது ரீசெண்டாக வந்து கோர்ட் கேஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. டெட்டு வந்து ஆசிரியர்கள் அதாவது டெட்டு ஸ்கூல் டீச்சர்ஸுமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெருசெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நார்மலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே பாஸ் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் படிங்க. ஓகேவா? ஸோ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் படிங்க. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம்.